Son, are you winning, son? 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 Hi, all my homies. வீடியோக்குள்ள போவோமா? நீலவான சோலையில் நீந்திடும் சந்திரிகை. ஹோமிஸ், வீடியோ ஆரம்பிச்சிடலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம். அடியே ஒரு தூக்கம் போட்டு நெடுநாளான் ஆனது, கிளியே பசும் பாலும் தேனும் வெறுப்பாகி போனது. போதும், வீடியோக்குள்ள போயிடுவோமா? தாரம் துளி எழுந்தது பாட்டு, சின்ன குயில் இசை கேட்டு. ஐயோ ஐயோ, நெட் எடுக்க மாட்டேங்குதுடா. நானும் எவ்வளவு தான்டா உளர்றது. எங்கடா போச்சு இந்த ஸ்டோரி? இந்த வரேன். You've reached your limit on talking. Shut the fuck up. வந்துட்டேன். அவளுக்கு மேரேஜ் ஆகி ஒரு பையன் இருக்கான் ப்ரோ. அதை சொல்லி என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா. தயவு செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு கேட்குறேன், இந்த மாதிரி காமெடி செய்யாதீங்க ப்ளீஸ். நான் ஹோட்டல் நடத்த வந்தது தப்பு இல்லையா? உன்ன மாதிரி ஆளை உள்ள சேர்த்தம் பாரு, அதான் தப்பு. ஃபோனில் கேலரி காமிக்கலன்னு ரிஜெக்ட் பண்ணிட்டா ப்ரோ. ஏன்டா இதுக்கெல்லாமாடா ரிஜெக்ட் பண்ணுறாங்க? அவன் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் ரிஜெக்ட் ஆகிருச்சு கமிட் ஆகிறதுக்காண்டி. நீ ஃபோனில் ஒரு ஒரு கேலரியை காமிச்சிட்டு கமிட் ஆக தெரியாதாடா உனக்கு? இப்படி என்ன நீ வச்சுருந்த? 4 மிஞ்சி போனால் ஒரு 4 அட்டு வச்சுருப்பேன். இங்கே பாரு, என்னோட கேலரியெல்லாம் பாரு, திறந்த புத்தகமாக இருப்பேன். உடனே சும்மா இந்த பாரு, இன்னும் ஒழுங்காக தானே இருக்குது. இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணுறதுக்காண்டி போஸ்டரு, அப்புறம் சும்மா என்னோட 4-5 ஃபோட்டோ. நேற்று 1UI8 அப்டேட் வந்துச்சு. அது இது வந்து அமரகாவியம். நான் வந்து ஆஃப்லைன் டவுன்லோட் பண்ணி சாங் கேட்பேன். அதோட போஸ்டர் இது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே போனால் கொஞ்சம் என்னோடய ஃபீட் ஃபோட்டோ ஆன்லைனில் விற்கிறது. கணிக்க முடியாத ஆளாக இருக்கேனடா. இது சும்மா ரேண்டமாக எடுத்ததுடா, ஏதாச்சும் நினச்சிக்காதீங்க. எவனாச்சும் ஃபீட் ஃபோட்டோ ஆன்லைனில் வைக்கிறதுக்கு சாக்ஸ் போட்டு எடுப்பானா? ப்ரோ, ஐ broke up with my girlfriend for not giving good night kisses for 3 days. நான் இவர் வந்து பிரேக்கப் பண்ணிட்டாராம் இவரோட கேர்ள் ஃப்ரெண்டை. என்னத்துக்கு 3 நாள் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி கிஸ் கொடுத்துட்டு போகலையாம். இவங்க வியர்டஸ்டாக கேட்குறேன்னு சொல்லி ஸ்டோரி பில்டு பண்ணி எனக்கு அனுப்புகிறாங்களா, இல்லை உண்மையாகவே இதுக்கெல்லாம் பிரேக்கப் பண்ணுவாங்களா? No, it's very bad. ஸோ நான் ரொம்ப ஹைட்டாக இருக்கேன்னு என் க்ரஷ் வந்து வேணான்னு சொல்லிட்டான். ஓகே பொண்ணு ஹைட்டாக இருக்குன்னு சொல்லி பையன் வேண்டான்னு சொல்லிட்டானா? இவங்களுக்கு வந்து பெண்கள் வந்து எந்த ஒரு விதத்துலையும் வந்து டாமினண்ட்டாக இருந்துடக்கூடாது. அதுவும் ஹைட்டாக இருந்துட்டா நல்லா இருக்காது. ஹைட்டான பொண்ணு கிடைக்கிறதெல்லாம் எவ்வளோ நல்ல விஷயம்டா. நல்லா யோசிச்சுப்பாரு. நல்லா ஹைட்டாக இருக்குன்னா உன்னை விட அதுவே வந்து தண்ணிக்கு என்ன தூக்கி உள்ளே வச்சிடும், ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். எல்லா நேரத்துலையும் உன்னிட்ட கிச்சனில் கேட்டு கூப்பிட்டு கபோர்ட்லேருந்து அதை எடுத்துதா இதை எடுத்துதான்னு சொல்லாது. அப்புறம் வந்து என்னென்ன பண்ணும், இன்னும் நிறையா இருக்குது. நான் லவ் மட்டும் கொடுத்து பழகுனேன், அந்த பரதேசி லஸ்ட்டு மட்டும் வேணும்னு லவ்வை ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஹாரிப்பா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. லவ்வில் லஸ்ட்டு இருக்கலாமா, இல்லை இதில் அது இருக்கலாமா, இதெல்லாம் ஒரு அளவு தெரியாதுப்பா. இந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. இதை பற்றி நான் இதை பற்றி என்ன பேசுறது? இப்போ இருக்கிற எல்லா பாய்ஸும் ஜிம்முக்கு போய் ஃபிட்டாக இருக்காங்க. எனக்கு ஜிம் பாய்ஸ் தான் பிடிக்கும் சீரியஸாக சொல்லி காட் ரிஜெக்டட். ஜிம் பாய்ஸ் தான் பிடிக்கும்னு ரிஜெக்டடா? இது ஜிம்முக்கு போயுமே எனக்கு வந்து
ஒல்லியாக இருக்க பசங்களை தெரியும், ஜிம்முக்கு போயுமே குண்டாக இருக்க பசங்களையும் எனக்கு தெரியும். கண்டினியூஸாக எனக்கு ஜிம்முக்கு மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை ஹோமி. அதுக்குன்னு ஒபிசிட்டியாகவும் இல்லை, நார்மலாக தான் இருக்கேன். கேர்ள்ஸ் இங்கே தான் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இப்போ நான் வந்து ஜிம்முக்கு போகிறதில்ல, கால்சனிக்ஸ் ஒர்க் அவுட் செய்கிறேன். அதாவது என்னோட வெயிட்ஸை வச்சு நான் செய்கிறேன். ஆனால் வந்து இப்போ பார்க்க தெரியாது, ஆனால் சட்டையை கழட்டினா ஃபிட்டாகவும் மசில்டாகவும் இருப்பேன். ஓகே, நீங்கள் இப்போ எனக்கு நாங்களாம் எந்த கேட்டகரியில் வர்றோன்னு சொல்லிட்டு போகிறீங்க, இல்லைன்னா சீவிடுவேன். ஒரு குண்டை தூக்கி போட்டு வைப்போம். உனக்கு ஒரு 4-5 ரீல்ஸ் சென்ட் பண்ணுறேன்டா, அதை அங்கே அனுப்பிச்சி விடு. என்னன்னா இந்த ஜிம்முக்கு போய் மசில் டப்பா இருக்கிறவங்க எல்லாம் ஸ்டெராய்ட்ஸ் எடுக்கிறாங்க, இருக்கிற எல்லா இளவையும் ஊசியாக ஏற்றுறாங்க. இதெல்லாம் ஏற்றுனா ஒரு 31-32 வர்றப்ப கார்டிக் அரெஸ்ட் ஆகி செத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இந்த ரீலை வந்து அந்த பொண்ணோட டிஎம்ல அப்படியே ஸ்லைட் பண்ணி விடு. ஸ்லைட் பண்ணி விட்டேன்னா அந்த பொண்ணு உனக்கு தான். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அவங்களுக்கு என்ன தெரியும், அவங்க பார்த்தா சிரிப்பாங்க. ஓகே, பட் வேற எந்த பசங்களை பார்த்தாலும் சிரிக்க மாட்டாங்க, என்ன பார்த்தா மட்டும் ஒரு கியூட் ஸ்மைல். ஓகே, இதுக்கு மேலே எங்கே ராங்கா போகும்? பட் நீ எங்கே வந்திருக்கிற? ரிஜெக்ஷன் ஸ்டோரி சொல்ல வந்திருக்க, அப்போ ராங்கா போயிருக்கு. வரேன் ஒரு நாள். சரி, என்ன ஆக போகுது, தலைவாசி விட போகிறாங்கன்னு போய் தைரியமாக சொன்னேன். பட் நான் உன்னை விட 2 மந்த் சின்ன பொண்ணு, அதனால வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பொண்ணு வேணாண்டா, வேணாம் விடு. ஏன் சொல்கிறேன் கேளு. சப்போஸ் யூ கெட் மேரிடுன்னா 2 பேருக்கும் ஒரே வயசு, அது செத்து போயிடும் சீக்கிரமாக. இவர் நான் இப்படிலாம் பேசுகிறேன்னா வந்து உன்னை கன்சோல் பண்ணுறதுக்காண்டி பேசுகிறேன், புரிஞ்சுக்க. ஓகே, என் கருத்தை எடுத்துக்க, மூவ் ஆன் ஆகு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த இப்படி வச்சுக்க வேண்டியதான். இந்த நரி சொல்லும்ல, எட்டாத கனி, அந்த திராட்சை புளிக்குண்டா, அந்த திராட்சை வேணாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி மூவ் ஆன். I am mechanical department bro. Due to my course, I was rejected bro in my college. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க தெரியுமாடா? என்ன பண்ணியிருக்கீங்க தெரியுமா? மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தவனை ரிஜெக்ட் செய்திருக்கிறீர்கள். அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் யாருன்னு தெரியுமாடா? அவன் ஸ்கூல்லேருந்து ஒரு 14 வருஷம் பெண்கள் அப்படின்னு இல்லாத ஒரு பாய் ஸ்கூலில் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் காலேஜ் வந்து மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து 0 இன்ட்ராக்ஷன். மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு ஒரு பேப்பரில் பெண்ணுன்னு எழுதினீங்கன்னா அது அப்படியே எரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி ஒரு ட்ரையான பிளேஸ்லேருந்து உருவானவன் தான்டா மெக்கானிக்கல் இன்ஜினியர். அவன் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமாடா? அவன் வந்து ஒரு வரையப்படாத கேன்வாஸ்டா, எழுதப்படாத ஒரு வெள்ளை தாள், பறிக்கப்படாத ஒரு மலர்றா அவன். ஸோ இஃப் யூ எவர் சி அனதர் மெக்கானிக்கல் பர்சன், என்ன கேட்குறீங்க? வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்டு, என் லவ் அன்ஃபார்ச்சுனேட்லி சக்ஸஸ் ஆகி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. வேற யாராச்சும் கதை சொன்னால் கேட்போம். கடைசியாக ஒரு நல்ல ரிப்ளை. நல்லாருடா. இதுலேருந்து மிகப்பெரிய ரிப்ளைஸ்க்கு போவோம். ஹாய் ஹோமி, என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு தான் அந்த பையன். அவன் மேலே எனக்கு ரொம்ப நாளாகவே க்ரஷ். பட் அவன் தீவிர ரஜினி ரசிகன். ரஜினி ரசிகனா? பக்கத்தில் வா, நான் ஒன்று சொல்கிறேன். ரஜினி ஃபேன்னு சொன்னால் டேட்டா பற்றி செக் பண்ணு. எல்லா மூவிக்கும் FDFS போயிடுவான். ரொம்ப பெரிய ஃபேன். 4 years பேக் எங்கள் கிளாஸில் உள்ள எல்லாரையும் ரஜினி மூவிக்கு ஃபஸ்ட் டே டிக்கெட் போட்டு கூட்டிகிட்டு போனான். அப்போ மூவி முடிஞ்சதும் வெளியே வந்து நார்மலாக பேசிகிட்டு இருந்தோம். நான் சொன்னேன், ஒஸ்ட்டு மூவிடா இந்த அண்ணாத்தை அப்படின்னு சொன்னேன். கண் இருக்கவன் யாரும் அண்ணாத்தை பார்த்துட்டு வெளில வந்தான்னா இந்த பதிலை தான் சொல்லுவான். ஆஃப்டர் 1 month அப்புறம் அவன்கிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணேன். அதுக்கு நீ எல்லாம் எனக்கு செட் ஆக மாட்டேன்னு சொன்னான். ஒய்யின்னு கேட்டேன். நீ அண்ணாத்த படத்தையே மொக்க படம் சொன்னேன்னு சொல்லிட்டு போயிட்டான். நீ சந்திச்சு இருக்கிறது வந்து மென்டல் என்னோட ஃபைனல் பாஸ். அங்கே
ஏன் மென்டலி என்னோட ஃபைனல் பாஸ்ன்னு இவனை சொல்கிறேன் நான். எங்கே நல்ல ரஜினி ஃபேன்கள் உண்டு, அதை விடு. நம்மால் ஏன் மென்டலி என்னோட ஃபைனல் பாஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா, whom gonna reject girl over something like this silly reason? இங்கே வா ஒன்று சொல்கிறேன் காதில். நாய் வாழை நிறுத்த முடியாது, மென்டலின்னு சொல்லிட்டு நிறுத்த முடியும். தலை, மை ஸ்டோரி கேட்டால் அழுதுடுவ தெரியுமா நீ? நாங்கள் அழுது வந்து பல வருஷம் ஆகுது. நீங்கள் முதல்ல ஸ்டோரியை சொல்லுங்கள், அது அழுகக்கூடிய ஸ்டோரியான்னு நாங்கள் சொல்கிறோம். 2 மந்த்தாக ஒன் சைடு லவ் தலை. அவளுக்கும் நல்லா தெரியும் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு. நான் தான் அவளை 2 மந்த்தாக காலேஜுக்கு மார்னிங் பிக்கப் அப்புறம் ஈவினிங் ட்ராப் பண்ணுறேன். ஒரு 5 டேஸ்க்கு முன்னே அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ண, அவள் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டா. நல்லா இருந்துச்சு ப்ரோ ஸ்டோரி, அழுதுட்டேன். பொறு இன்னும் எழுதியிருக்கா. ரிஜெக்ட் பண்ண காரணம் என்னன்னு அவகிட்ட கேட்டேன். அதுக்கு அவ உன்கிட்ட MT-15 பைக் இல்லை அப்படின்னு MT-50 பைக் இல்லைன்னு சொல்லிட்டா. டேய் போடுறா வர தலை, நீ சிரிக்கிறதானே. இதையும் எழுதியிருக்காண்டா, இதையும் கணிச்சிருக்காண்டா. நல்ல பொண்ணு, பேசாம MT-15 பைக் வாங்கிடவா மாமா. உன்னையெல்லாம் நச்சுக்கிட்டு இந்த ஸ்கூல் லவ் ஸ்டோரி இங்கே எடுத்துகிட்டு வராதீங்கடா அப்படின்னு சொன்னால், ஸ்கூல் கூட இல்லை. இவன் என்ன எழுதியிருக்கான், காலேஜ்லேயும் இப்படி இருக்கிறீங்களேடா. டேய், என்னை பார்த்தா உங்களுக்கெல்லாம் எப்படிடா இருக்கு? 2 வருஷமாக வீடியோ போடுறேன்டா. நீ வந்து இந்த MT-15 பைக்லாம் வாங்க வேண்டாம், எனக்கு நீ வந்து இது வாங்கிட்டா. கூகுள் பே நம்பர் சொல்கிறேன், ஒரு 2 lakhs கிரெடிட் பண்ணு. அப்போ மட்டும் சொல்லுவிய. இந்த மாதிரி ஸ்டோரி எடுத்துகிட்டு வந்தேன்னா கொட்டையாக இருக்கப்படும். ஒழுங்காக ஓடி போயிருங்கடா. ஸ்கூல் படித்த டைமில் இருந்தே தெரியும் இந்த பையனை. லிட்ரலி 10 இயர்ஸாக தெரியும். நல்ல பையன். 10 வருஷம் தெரியும்னா கீழே இருந்து மேல் வரைக்கும் தெரியும் அவனை. என்ன அப்போ நல்ல பையன்தான். காலேஜ் போன பிறகு ப்ரப்போஸ் பண்ண, அவன் டோட்டலாக லூசு மாதிரி ஆக்ட் பண்ணான். லைக் ஏதோ சிக்மா மேல். தெரியும், நான் வந்து இந்த கான்வோ படிக்கும் பொழுதே அந்த இடத்த பார்த்துட்டேன். சிக்மா மேலுன்னு. சிக்மா மேலுங்கிறான், ஆல்ஃபா மேலுங்கிறான், ஆண்ட்ரூ டேட்டுன்னு என்னமோ பேசுகிறான், மென் வீக்னஸ் உமன்னு சொல்கிறான். இதெல்லாம் இந்த மாதிரி சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டான். இந்த சிக்மா மேல், அப்புறம் இந்த ஆல்ஃபா மேல், இந்த பேட்ரிக் பெய்ட்மேன் எடிட், ஆண்ட்ரூ டேட் எடுத்துகிட்டு வராங்க சிக்மா மேலுக்கு. டேய், அவன் கல்யாணமாகி குழந்தையோட இருக்கான். இவன் போட்டிருக்கான் சிக்மா மேல்னா உமன் தான் வந்து மென் வீக்னஸ்ஸா. எனக்கு சிக்மா மேலோட அர்த்தம் வந்து இன்னும் தெரியல. ஏமாந்துட்டேன்னு நினைக்காத, தப்பிச்சுக்கிட்டேன்னு நினச்சிக்க. ரெக்கார்டு கொடுத்தனா? ரெக்கார்டாயிருக்கு. அப்புறம் ஹோமிஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். போயிட்டு வரேன்டா.